ජනාධිපතිවරයා කිසි විටක මට ඉල්ලාස් වෙන්න කියලා කියන්නෙත් නැහැ, කිව්වෙත් නැහැ කියන්නෙත් නැහැ කියලා මට විශ්වාසයක් තියෙනවා කියන එකත් මතක් කරනවා. ඉතින් ඔබ සියලු දෙනාටම සුබ අනාගතයක්. வணக்கம். இந்த நாளில் முக்கியமான செய்திகளோடு நாட்டிலே பல்வேறு பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன, அதிகரிக்கப்படவிருக்கின்றன என்ற தகவல் உண்மையில் மக்களுக்கு மிக பிரதானமானது என்று நான் நினைக்கிறேன். அதுபோல இலங்கையிலே இப்பொழுது ஜனாதிபதி பிரதமர் இந்த இரண்டு சகோதரர்களுக்கு இடையிலான அதிகார போட்டியின் முருகல் இப்போது எதிரொலித்திருப்பதாக தெரிகிறது. அறிவிப்பும் கடிதமும் அதுபோல ஆலோசனையும் என்று சொல்லி ஏராளமான விடயங்கள் ஜனாதிபதி மாளிகையிலும் பிரதமரின் இல்லத்திலும் நடந்து கொண்டே இருக்கிறன. இவை பற்றிய ஒரு முழுமையான இப்போது வரையான அறிக்கை உங்களுக்காக காத்திருக்கிறது. அலரி மாளிகைக்கு முன்னால் மைனா கோகம் அமைத்து போராடி கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது பல்வேறு விதமான அழுத்தங்கள் இப்பொழுது திணிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. மைனா கோகம ஆரம்பித்த இந்த நேரத்தில் கோட்டா கோகம அடங்கி போயிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கும் நிலையில் அந்த கோட்டா கோகம என்று சொல்லப்படுகின்ற காலிமூத்திடல் ஆர்ப்பாட்டத்தை குழப்புகின்ற பல்வேறு நடவடிக்கைகள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சட்டத்தரணிகள் இதற்கும் அதற்கும் தயார் நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதேவேளையிலே ரம்புக்கணையில் இடம்பெற்ற சம்பவம் குறித்து நீதிமன்றத்தின் மிக தெளிவான அறிவித்தல் ஒன்று மக்களுக்கு ஓரளவு ஆறுதலையும் நீதித்துறையின் மீதான நம்பிக்கையையும் அதிகரித்திருக்கிறது. ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் பற்றிய புதிய தகவல்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சியிடமிருந்து இன்றைய நாளில் கிடைத்திருக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு நோக்கிய பாத யாத்திரையின் 2வது நாள் இன்றைய நாள். இலங்கையின் வரலாற்றில் முதல் தடவையாக அமெரிக்க டாலர் ஒன்றின் விலை 350 ரூபாயை தாண்டி இருக்கிறது இன்றைய நாளில். ஆனால் இன்றைய நாளில் பங்கு சந்தை நடவடிக்கைகள் நம்பிக்கை தரக்கூடியதாக ஏற்றம் தருவதாக அமைந்திருந்தது இங்கே முக்கியமானது. நாளைய தினம் நாடு முழுவதும் முடங்க இருக்கிறது. பல்வேறு வேலை நிறுத்த போராட்டங்கள், தொழிற்சங்க போராட்டங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக அடிகால போராட்டங்களாக இடம்பெறவிருக்கின்றன. எரிபொருள் வரிசையில் நின்று பலியான இன்னும் ஒரு பரிதாபத்துக்குரிய சம்பவம் மலையகத்திலே பதிவாகி இருக்கின்றது. கொழும்பிலே ஒரு பாடசாலை தீ விபத்து, அதுபோல முன்பு இடம்பெற்ற சாய்ந்த மருந்து குண்டுவெடிப்பில் பலியானோரின் உடல்கள் இன்றைய நாளில் தோண்டி எடுக்கப்பட்ட சம்பவம், இதுவும் ஒரு திசை திருப்பு முயற்சியாண்டு மக்கள் அங்கலாய்க்கின்றார்கள். இப்போது முழுமையான காணொளிக்குள். இன்று பகல் வேளையில் ஜனாதிபதியின் அறிக்கை அனைவரும் எதிர்பார்த்த ஒரு விடயமாக, ஆனால் எதிர்பாராத தருணத்தில் வந்ததாக அறிவிக்கப்படுகிறது. அனைத்து கட்சிகளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்கேற்போடு இலங்கையின் தற்போதைய பொருளாதார சீர்குலைவை தடுப்பதற்கு, அரசியலில் நிலையான ஸ்திரத்தன்மை ஒன்றை கொண்டு வருவதற்காக இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் முயற்சிக்கு தான் இணங்குவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அறிவித்திருந்தார். அனைத்து கட்சிகளின் தலைவர்களுக்கும் இந்த இணக்கத்தை நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்ற முறையில் தான் ஏற்றுக்கொள்வதாகவும் இணக்கம் தெரிவிப்பதாகவும் கடிதம் மூலமாக அறிவித்திருக்கிறார். இப்போது இருக்கின்ற பிரதமர் அதுபோல அமைச்சரவை பதவி விலகியதன் பிறகு இந்த புதிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்கலாம் என்று சொல்லி தான் கருதுவதாகவும், இதற்கான ஆரம்பகட்ட முயற்சியாக வருகின்ற வெள்ளிக்கிழமை 29ஆம் தேதி காலை 10 மணிக்கு இடம்பெறுகின்ற கூட்டத்தோடு இதை ஆரம்பிக்கலாம் என்று அவர் கருதியிருக்கின்றார். இந்த கூட்டத்துக்கான அழைப்பை அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அவர் அனுப்பியிருக்கின்றார். ஆரம்பத்திலும் ஜனாதிபதி இவ்வாறு இந்த புதிய அமைச்சரவை ஒன்றை உருவாக்க முதல் பழைய அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் அத்தனை பேரையும் நீக்கிய பிறகு இளமையும் புதியவர்களும் கொண்ட அமைச்சரவை ஒன்றை உருவாக்குவதற்கு முன்னதாக இப்படித்தான் அனைத்து கட்சிகளிடமும் அவர் அழைப்பு விடுத்திருந்தார். தங்களோடு வந்து சேர்ந்து இந்த அரசாங்கத்தோடு பயணிக்குமாறு, குறிப்பாக அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது தொடர்ச்சியாக இந்த புதிய இடைக்கால அரசாங்கம் அனைத்து கட்சிகளது பங்கேற்போடு இடம்பெறும் என்று அந்த கட்சிகள் வராத நிலையில் அவர்களை குற்றம் சுமத்தி இருந்தார் ஜனாதிபதி. இந்த புதிய அமைச்சரவை இதன் காரணமாகத்தான் தன்னால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி உறுப்பினர்களை கொண்டே இந்த அமைச்சரவை உருவாக்கப்பட்டதாக சொல்லியிருந்தார். இப்போது மீண்டும் ஒரு அழைப்பை ஜனாதிபதி கொடுத்திருக்கின்றார். ஆனால் இதில் இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இப்போது இருக்கின்ற பிரதமரும் அமைச்சரவையின் பதவி நீங்கிய பிறகு இந்த அமைச்சரவை உருவாக்கப்படும் என்று. இது பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதி பதவி விலகச் சொல்லி இருக்கிறார் என்று நேற்றைய நாளில் வெளியான செய்தி, உறுதிப்படுத்தப்படாத செய்தியை இப்போது உறுதிப்படுத்துவது போல அமைந்திருக்கிறது. நேற்றைய நாளில் பிரதமரும் ஜனாதிபதியும் தொலைபேசி மூலமாக உரையாடியதாகவும் இப்படியான முடிவொன்று எட்டப்படலாம் என்று செய்திகள் இன்று காலையில் வெளியாகி இருந்தன. ஆனாலும் இரண்டு பக்க தரப்பாலும் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. இந்த வேளையில் நேற்றைய தினம்
மாகாண சபைகளின் உறுப்பினர்களின் ஒன்றியம் பிரதமரை சந்தித்ததை பற்றிய உத்தியோகபூர்வமான பிரதமர் அலுவலக அறிக்கையை பற்றி நான் சொல்லுகிறது. இன்றைய நாளிலும் அவ்வாறான சந்திப்பு ஒன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்பின் போது பிரதமர் அலுவலகத்திலிருந்து வெளியிடப்பட்ட ஊடக வெளியீட்டின் அடிப்படையில் பிரதமரை இன்றைய நாளில் பிரதேச சபை தவிசாளர்கள் அதுபோல நகரசபை தலைவர்கள் மேயர்கள் ஆகியோர் சந்தித்திருந்தார்கள். இவர்கள் மக்களது பெரும்பான்மை வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட பிரதமரான மஹிந்த ராஜபக்ச பதவி விலகக்கூடாது, மக்களின் இறையாண்மைக்கு பிரதமர் தலைவரங்கினால் அவர் தொடர்ந்தும் அந்த பதவியில் நீடிக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்துவதாகவும் அவர்களது ஒன்றுபட்ட தீர்மானத்தை ஜனாதிபதிக்கும் தாங்கள் அறிய தருவதாகவும் பிரதேச சபைகளின் தலைவர்கள் அதுபோல நகர சபைகளின் தலைவர்கள் ஆகியோர் அறிவித்திருந்தார்கள். எனவே அவர்கள் குறிப்பிட்ட இன்னும் ஒரு விடயம், நேற்றைய நாளிலும் கலந்து கொண்ட மாகாண சபை உறுப்பினர்களின் அமைப்பு வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட ஒரு வசனமாக இருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ச என்ற பெயரையும் உருவப்படத்தையும் பயன்படுத்தி நாடாளுமன்றத்துக்கு வந்த ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு பிரதமரை பாதுகாக்கும் பொறுப்பும் கடமையும் உண்டு என கூறிய இவர்கள் நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இந்த தருணத்தில் அரசாங்கத்தை சீர்குலைத்து சுயாதீனமாக செயற்படுவதற்கு எந்தவித உரிமையும் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி குறிப்பிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது பிரதமரின் அலுவலகத்திலிருந்து வெளியிடப்பட்ட தகவல். அதற்கு பிறகு ஜனாதிபதியின் இந்த அறிக்கை பகிரங்கப்படுத்தப்பட்ட ஜனாதிபதி பிரதமரும் அமைச்சரவையும் பதவி விலகிய பிறகு என்று குறிப்பிட்ட அதற்கு பிறகு மீண்டும் ஒரு அறிவித்தல் 4 பக்க கடிதம் ஒன்று பிரதமர் அலுவலகத்திலிருந்து வெளியாகி இருந்தது. அதன் தலைப்பாக குறிப்பிடப்பட்ட விடயமே, ஜனாதிபதி இதுவரைக்கும் தன்னை பதவி விலகச் சொல்லுமாறு குறிப்பிடவில்லை, அவ்வாறு கூற மாட்டார் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக பிரதமர் சொல்லியதாக. இதில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நேற்றைய தினம் சொன்னது போல இந்த நாட்டில் முன்னேற்றத்துக்காக எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு நடவடிக்கையின் பின்னால் தானும் இருப்பதாக சொல்லியிருந்தார். இங்கேயும் இந்த அறிக்கையில் 4 பக்க கடிதத்தில் இவ்வாறு தான் சொல்லப்படுகின்றது. இல்லாவிட்ட 4 பக்க அறிக்கையில் அறிவிப்பு இலக்கம் 771 பிரதம அமைச்சர் அலுவலகத்திலிருந்து வெளியான இந்த தகவலில் ஜனாதிபதி என்னை ராஜினாமா செய்யுமாறு ஒருபோதும் கூறவில்லை, அவ்வாறு கூற மாட்டார் எனவும் உறுதியாக நம்புகிறேன் என்று பிரதமர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பிரதேச சபை தவிசாளர்கள் மேயர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்களோடு இன்றைய தினம் அலரி மாளிகையில் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே பிரதமர் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இதிலே பல்வேறு விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியவர், மக்கள் இறையாண்மை என்பது நாட்டின் அரசியல் அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது, நெருக்கடியான நிலையில் நாட்டை விட்டு வெளியேற மக்கள் எம்மை நியமிக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார். சர்வதேச நாணய நிதியம் அதுபோல உதவி வழங்கும் நாடுகள் ஆகியவற்றிடம் எவ்வாறு அரசாங்கம் ஒன்றுபட்டு செயற்பட்டு உதவிகளை கேட்டு இந்த பொருளாதார சிக்கலிருந்து விடுபட முயற்சிக்கிறது என்றும் பல்வேறுபட்ட விடயங்களை பிரதமர் வலியுறுத்தி இருக்கிறார் என்பது கவனிக்கக்கூடியது. அலரி மாளிகைக்கு உள்ளே இவ்வாறு கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டு அலரி மாளிகைக்கு வெளியே மைனா கோகமவை அமைத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பிரதமர் பதவி விலக வேண்டும் என்ற அவர்களது கோரிக்கையும் வலுப்பெற்று வருகிறது. ஆரம்பத்திலே ஜனாதிபதி அரசாங்கம் ஆகியவற்றை குறிவைத்தவர்கள் பிரதமர் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கவில்லை. என்றாலும் பிரதமர் எப்போது நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றினாரோ அன்றிலிருந்து பிரதமரின் மீதான எதிர்ப்பும் வலுப்பெற்றிருக்கின்றது. பல பேர் நினைப்பது போல இது பிரதமரின் மீதான ஆர்ப்பாட்டம் போராட்டமாக இப்பொழுது மாறியிருப்பதாக இல்லை. ஜனாதிபதி அரசாங்கத்துக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக கோட்டா கோகமா என்று சொல்லப்படுகின்ற காலிமுகத்திடலில் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வர பிரதமரின் இல்லத்துக்கு முன்னால் உத்தியோகபூர்வமான இல்லமான அலரி மாளிகைக்கு முன்னாலும் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களின் சத்தங்கள் வெளியே வராமல் இருக்க புதிய விதமான யுக்தி ஒன்றை இன்றைய நாளில் போலீசாரும் அலரி மாளிகையில் இருக்கின்ற தரப்பும் கையாண்டதாக சொல்லப்படுகிறது. பௌத்த பிரித் போதனைகளை சத்தமாக ஒலிக்கவிட்டு இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களின் கோஷங்கள் சத்தங்கள் வெளியே வராமல் இருப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. பௌத்தத்தை எப்போதும் இப்படியான போராட்டங்களின் போது துணைக்கு அழைப்பது என்று கடுமையான விமர்சனங்களை எதிர்க்கட்சிகளும் சுயாதீனமாக இயங்குகின்ற பல்வேறு அமைப்புகளும் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களும் முன்வைத்திருக்கின்றார்கள். இன்னமும் ஆரம்பத்திலே பிரச்சனை ஏற்படுத்திய நேற்று முன்தினம் கொண்டு வரப்பட்ட அந்த வாகனங்கள் அங்கிருந்து அகற்றப்படவில்லை. அந்த வாகனங்கள் தொடர்ந்து வீதியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுகின்றன. இந்த போராட்டக்காரர்கள் இல்லாவிட்டால் ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைப்பதற்கான முயற்சிகள் பல்வேறு வடிவங்களில் எடுக்கப்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்படுகிறது. மனித உரிமைகளை மீறாமல் இவ்வாறான நடவடிக்கைகளை அவர்கள் நீதிமன்றம் மூலமாக எடுக்கட்டும் என்பதுதான் ஆர்ப்பாட்டக்காரர்களின் வாதமாக இருக்கின்றது. சட்டத்தரணிகளும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அப்படி ஏதாவது அக்கிரமமான முறையில் இங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தங்கள் நீதிமன்றம் மூலமாக இதற்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்கு. அதைவிடலே காலிமுகத்திடலை பொறுத்தவரையில் பழைய நாடாளுமன்ற கட்டிடம்
ஜனாதிபதி செயலகம் 2க்கு முன்னால் திரண்டிருக்கின்றார்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள். இந்த நாடாளுமன்ற பழைய கட்டடத்துக்கு முன்னால் கடத்தப்பட்ட, துன்புறுத்தப்பட்ட, கொலை செய்யப்பட்ட தமிழ், சிங்கள, இலங்கையின் ஊடகவியர்கள் அத்தனை பேரின் புகைப்படங்களும் அடங்கியிருந்த பதாதைகள் தொங்கவிடப்பட்டிருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் காணொலியிலும் காட்டியிருந்தேன், புகைப்படமாக காட்டியிருந்தேன். அவை இன்றைய நாளில் போலீசாரினால் பிடுங்கி வீசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மிக அக்கிரமமான முறையில் இது நடந்திருக்கிறது. ஆர்ப்பாட்டங்களை நடத்த, அவர்களை நினைவு கூறுவதற்கு, அவர்களுக்கு நேர்ந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு தாராளமாக இங்கே ஆர்ப்பாட்டம் செய்வோருக்கு அனுமதி இருக்கிறது. இவ்வாறு போலீசார் நடந்திருக்கக்கூடாது என்பதை பல பேரும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் பற்றி நேற்றைய நாளில் பேசப்பட்ட விடயங்கள், சமூக வலைத்தளங்களில் சொல்லப்பட்ட விடயங்கள், ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, அதுபோல தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியோர் சார்பாக முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன். இப்போது ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிடுகிறது, நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் அவர்களால் தயாரிக்கப்படுகின்ற ஜனாதிபதிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சி தன்னுடைய ஆதரவை வழங்கும் என்று. ஒரே ஒரு உறுப்பினர் தான் இருக்கின்றனர். இப்போது ஏனையோரும் இதற்கு இணங்குவார்களா, அதிலே என்னென்ன விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்ள எல்லோரும் ஆர்வம் காட்டுகின்றார்கள். சுமந்திரன் சமூக வலைத்தளங்களில் தொடர்ச்சியாக ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடுகின்றனர். பல பேரும் அதை ஏற்றிருக்கின்றார்கள், முக்கியமான விடயத்தை கருதுகின்றார்கள். இந்த அரசாங்கத்தை பதவி விலக்கிய பிறகு நடப்பது என்ன, ஐக்கிய மக்கள் சக்தி எப்படியான விடயம் ஒன்றின் ஊடாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருகிறது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஏனைய சிறுபான்மை கட்சிகளும் அதில் கையெழுத்திட்டிருந்தால் அடுத்து வரப்போகின்ற பிரதமராக பெரும்பான்மை கட்சி ஒன்றைச் சேர்ந்த, இல்லாவிட்டால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வகிக்கின்ற கட்சியைச் சேர்ந்த ஒருவர் பிரதமராக வரலாம். அப்படி இருக்கும்போது அது விமல் வீரவன்ச, தலசலக பெரும, இல்லாவிட்டால் உதய கமன் பிளவாக கூட இருக்கலாம். எனவே தெளிந்த தீர்க்கமான முடிவு இங்கே எடுக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிடுகிறது. சுமந்திரனால் தயாரிக்கப்படுகின்ற புதிய நம்பிக்கையில்லா தீர்மானமானது ஜனாதிபதி மீது நாடாளுமன்றத்துக்கு நம்பிக்கை இல்லை என்பதை எடுத்துக்காட்டுவதாக அமைய வேண்டும், நாட்டுக்கே அதை சொல்வதாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் தாங்கள் அதற்கு ஆதரவு தெரிவிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி இதற்கு இணங்கி வரும் என்றே தோன்றுகின்றது. காரணம், மக்களின் போராட்டம் மிக தெளிவானது. அவர்கள் இன்றைய நாளில் ஜனாதிபதி விடுத்த அறிக்கையை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஜனாதிபதி பதவி விலக வேண்டும், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது அவர்களது தெளிந்த முடிவாக இருக்கிறது. இன்றைய நாளில் ஐக்கிய மக்கள் சக்தி இந்த நாடாளுமன்றத்திலே சுயாதீனமாக செயற்படுகின்ற குழுவினரை மீண்டும் ஒரு தடவை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையாக இடம்பெற்ற போது பேசப்பட்ட விடயங்கள் மற்றும் இதில் இணக்கம் காணப்பட்ட விடயங்கள் குறித்து நாளைய தினம் உங்களுக்கு முழுமையாக தருகிறேன். இன்னும் 2 தரப்பு அறிக்கைகளும் வெளிவந்த பிறகு, குறிப்பாக முதல் கட்ட பேச்சுவார்த்தைகளில் இணக்கம் காணப்படாத விடயங்கள், அரசாங்கத்துக்கு எதிராக எடுக்கப்படக்கூடிய தீர்மானங்கள், நம்பிக்கையில்லா தீர்மானம் உட்பட்ட விடயங்கள், புதிய இடைக்கால அமைச்சரவை என்று உருவாக்கப்பட்டால் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து இதில் பேசப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியும் சஜித் பிரேமதாசவும் இந்த ஜனாதிபதியின் கீழே உருவாக்கப்படுகின்ற எந்த ஒரு இடைக்கால அரசாங்கத்திலும் கலந்து கொள்வதில்லை என்று எடுக்கப்பட்ட தீர்மானம் குறித்து உறுதியாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளையிலே நேற்றைய நாளில் கண்டியிலிருந்து ஆரம்பித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பாத யாத்திரை நேற்றைய தினம் கடுகண்ணாவை வரை வந்தடைந்தது. இன்றைய நாளில் கடுகண்ணாவையிலிருந்து கலிகமோ வரை இந்த ஆர்ப்பாட்டம், பாத யாத்திரை இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. பெருமளவு மக்களின் ஆதரவோடு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் ஜனாதிபதியும் பிரதமரும் அரசாங்கமும் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். மக்கள் எழுச்சிக்கு தங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்குவதும், அதுபோல ஊழல் செய்கின்ற இந்த அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்பதும் அவர்களது பிரதானமான கோரிக்கையாக இருந்து வருகிறது. இதேவேளையிலே தொடர்ந்து விலைகள் அதிகரித்து வருவதை பற்றி மக்கள் பயந்த வண்ணம் இருக்கின்றார்கள். நேற்றைய தினம் பால்மாக்களின் விலைகள் அடுத்த வாரம் அளவில் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டது. மே மாதம் முதலாவது வாரத்தில் பால்மாக்களின் விலை, இறக்குமதி செய்யப்படுகின்ற பால்மாக்களின் விலை கிலோ ஒன்று 200 ரூபாவினால் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அதுபோல இதை குறித்துக் கொள்ளுங்கள், தீப்பெட்டிகளின் விலைகளும் அதிகரிக்கப்பட போகின்றன. இன்றைய நாளில் பல்வேறுபட்டோரும் குறிப்பிட்டிருந்தார்கள், தீப்பெட்டி ஒரு பெட்டி 40 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது என்று. இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. பல்வேறு இடங்களில் விலைகளை தங்கள் இஷ்டப்படி கூட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். தீப்பெட்டி ஒரு டசனின் விலை 300 ரூபாவாக அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அதேவேளை மெழுகுதிரியின் விலைகள் அதிகரித்து விட்டன. 40 ரூபாய் விற்றுக் கொண்டிருந்த மெழுகுதிரிகள் இப்பொழுது 100 ரூபாய்க்கு தான் சந்தையில் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. பல இடங்களில் தட்டுப்பாடு நிலவுகிறது. சவர்க்காரம் விலைகள் அதிகரிக்கப்பட்ட பிறகு இப்போது தட்டுப்பாடு இல்லை என்று சொல்லப்படுகிறது. எரிபொருளுக்கு இன்றைய நாளிலும் வரிசை, அந்த வரிசையிலே காத்திருந்த ஹட்டனை சேர்ந்த ஒருவர் காலமாகி இருக்கின்றார். 55 வயது அவருக்கு. ஹட்டன் தும்புருகிரி என்ற பிரதேசத்தைச் சேர்ந்த தேவநாயகம் கிருஷ்ணசாமி என்ற 55 வயதான நபர், ஒரு குடும்பஸ்தர். அவருக்கு 2 குழந்தைகள் வேறு இருக்கின்றன. 6 மணித்தியாலங்களுக்கு மேலே மண்ணெண்ணெய் வாங்க மிக நீண்ட வரிசையிலே காத்திருந்து விட்டு வாங்கி வந்த பிறகு தூக்கத்துக்கு சென்றவர் எழவில்லை. அவர் தனக்கு உடம்புக்கு முடியாமல் இருந்ததாக சொல்லியிருக்கின்றார். இப்படி எத்தனை இறப்புகளை நாங்கள் சந்திக்க போகிறோம், எத்தனை பேரை நாங்கள் ஏற்கனவே இழந்து விட்டோம் என்ற கேள்வியை இங்கே பரிதாபகரமாக எழுப்ப வேண்டியிருக்கிறது. இன்றைய நாளிலும் எரிபொருளுக்கும் எரிவாயுவுக்கும் மிக நீண்ட வரிசைகள்.
பொதுமக்கள் பல பேர் கேட்கின்ற கேள்வி, எரிவாயுவுக்கு விலையை கூட்டி விட்டீர்கள், இனியாவது தட்டுப்பாடு இல்லாமல் வழங்கலாம் தானே என்று. ஆனால் இன்னமும் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்படும் என்ற செய்தியைத்தான் இந்த வரிசைகளும் தொடர்ந்து நிலவுகின்ற தட்டுப்பாடும் சொல்கிறதோ என்ற ஏக்கத்தோடும் பயத்தோடும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதேவேளை முட்டையின் விலையும் இனி வரும் நாட்களில் அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. முட்டை ஒரு கேஸின் விலை 500 ரூபாவாக கூடலாம் என்று சந்தையில் தெரிவிக்கப்படுகிறது. இன்னும் அதிகரிக்கப்படக்கூடிய பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் ஆகியவற்றை பற்றி மக்கள் பயத்தோடு பொருளாதார சிக்கலை இன்னும் எதிர்கொண்டிருக்கிற நேரத்தில் இன்றைய நாளில் அமெரிக்க டாலர் 350 ரூபாயை தாண்டியது. இலங்கையின் வரலாற்றில் முதல் தடவையாக 350 ரூபாயை அமெரிக்க டாலர் எட்டிப்பிடித்திருக்கிறது. அந்த வெளிநாட்டு நாணய பெறுமதிகள் இன்றைய நாளில் மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட நாணய பெறுமதிகளின் முழுமையான விவரங்களை இந்த காணொலியின் பிற்பகுதியிலே தருகிறேன். அதை வெளியிலே நாளைய தினம் பல்வேறு அடையாள வேலைநிறுத்த போராட்டங்களும் தொழிற்சங்க போராட்டங்களும் இடம்பெறப் போகின்றன. ஏற்கனவே சுகவீன விடுமுறை போராட்டத்தை இந்த வாரத்தின் திங்கட்கிழமை நடத்தியிருந்தது ஆசிரியர் சங்கம். அதுபோல இலங்கை ஆசிரியர் சங்கம் நாளைய தினமும் இவ்வாறான தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்றை அடையாள வேலைநிறுத்தமாக நாளை நாடு முழுவதும் நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக முன்கூட்டி அறிவித்தல்கள் இல்லாவிட்டால் விடுமுறை அறிவித்தல்கள் கல்வி அமைச்சுக்கு வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்ததை போல இலங்கை தொடர்ந்து தொழிற்சங்கத்தின் அடையாள பணி நிறுத்தமும் இன்று நள்ளிரவில் ஆரம்பித்து நாளைய தினம் நள்ளிரவு வரை, அதாவது 28 வெடிகாலை பொழுதிலிருந்து 29ஆம் தேதி வெடிகாலை பொழுது வரை இடம்பெறப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு இன்னும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் நாடு முழுவதும் தங்களுடைய பணி நிறுத்தங்களை அறிவித்திருக்கின்றன. எனினும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் நாளைய தினம் வழமை போல இயங்கும் என்று அறிவிக்கப்படுகிறது. தங்களுக்கு இந்த பணி நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் தங்களது சேவைகள் மக்களை துன்பப்படுத்தாமல் வழமை போல இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும். அதேவேளையில் அரசுக்கு எதிராக நாளைய தினம் இடம்பெறுகின்ற இந்த பணி நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் நாளைய தினம் தங்களது சேவைகள் வழமை போல இயங்கும் என்று தனியார் பேருந்து நிறுவனங்களின் தலைவரான கெமுனு விஜயரத்ன அறிவித்திருக்கும். அதேவேளையில் 6ஆம் தேதி இடம்பெறுகின்ற பொது நிர்வாக முடக்கலுக்கு தங்களுடைய சங்கம் ஆதரவாக இருக்கும் என்று அறிவிக்கப்படுகின்றது. ஆனால் மக்களை பொறுத்தவரையில் இப்போது வேலை நிறுத்தமாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் ஊரடங்காக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அன்றாட வேலை இப்பொழுது அவசியப்படுகிறது, அன்றாட தொழில்கள் அவசியப்படுகிறது. நாளைய தினம் இந்த மரக்கறிகள் மற்றும் காய்கறிகள் ஆகியவற்றை விநியோகிக்கின்ற நடவடிக்கைகளும் இடம்பெறாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் நாளைய தினம் கூட பல்வேறு சில்லறை கடைகள், சில்லறை விற்பனை நிலையங்கள் திறந்திருக்கப் போகின்றன என்பது மட்டும் உறுதியான விடயம். என்ன, போக்குவரத்து தொடருந்து மூலமான போக்குவரத்துகள் முடங்கப் போகின்றன. ஆனால் பேருந்துகள் இயங்குகின்ற காரணத்தால் பல்வேறு பட்டோரும் தங்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்று அறிவிக்கப்படுகின்றது. ஆனால் ஒன்று, இப்படியான தொழிற்சங்க போராட்டங்கள் பல்வேறு அரசு துறைகளால் முன்னெடுக்கப்படுவது அவசியம் என்பது மட்டும் முக்கியமான விடயம். இந்த தொழிற்சங்க போராட்டங்களுக்கு முப்படைகளைச் சேர்ந்தோரும் தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும், அவர்களும் தொழிற்சங்க போராட்டத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று சமூக வலைத்தளங்களில் இளைஞர்களால் கோரிக்கை விடப்பட்டு வருவதையும் இங்கே நினைவுபடுத்தி வைக்கிறேன். கொழும்பின் பழம்பெரும் பாடசாலைகளில் ஒன்று முன்னணி பாடசாலையான மருதானை சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில் இன்றைய நாளில் மண்டபம் ஒன்றில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்து காரணமாக உடனடியாக 5 தீயணைப்பு இயந்திரங்கள் அழைக்கப்பட்டு இந்த தீ கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அருகிலேயேதான் தீயணைப்பு தலைமை அலுவலகம் இருக்கிறது. இதன் அடிப்படையில் உடனடியாகவே தீயணைப்பு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் இதனால் பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை, அதுபோல உயிரிழப்போ காயங்களோ யாருக்கும் ஏற்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. தீ விபத்துக்கான காரணம் பற்றி இப்போதைக்கு ஆராயப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கும்போது இன்றைய நாளில் கல்முனை சாய்ந்த மருது பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முதல் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 16 பேர் பலியான சம்பவம், அந்த சம்பவத்தின் காரணமாக புதைக்கப்பட்ட 16 பேரின் சடலங்களும் நீதவானின் ஒப்புதலோடு தோண்டி எடுக்கப்பட்டன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களோடு தொடர்பட்ட சம்பவமாகவே இந்த சம்பவத்தை நாங்கள் கருத வேண்டியிருக்கின்றது. இதிலே கட்டுவாப்பட்டி தேவாலயத்தில் குண்டு தாக்குதலை நடத்தியவரான முகமது ஹஸ்தூன் என்பவரின் மனைவியாக கருதப்படுகின்ற முன்பு புலஸ்தினி மகேந்திரன் என்று சொல்லப்பட்ட சாரா ஜஸ்மினின் மரபணுவை அடையாளம் காண்பதற்காகத்தான் இந்த உடற்பாகங்கள் தோண்டி எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அவர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி கருதப்படும் நிலையில் இதன் அடிப்படையில் தான் அவரை அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவும், அதுபோல இறந்தோர் 17 பேர் பலியானார்களா இல்லாவிட்டால் 16 பேரின் சடலங்கள் தான் மீட்கப்பட்டனவா என்பது குறித்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லாத காரணத்தாலேயே இவ்வாறு மீண்டும் ஒரு தடவை சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டதாக கல்முனை நீதவான் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்டன கருத்துக்கள். சாரா ஜஸ்மின் என்ற புலஸ்தினி மகேந்திரன் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. எனவே அவர் இந்த தாக்குதலில் உயிரிழந்தாரா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளும் நோக்கில்தான் இந்த மரபணு பரிசோதனைகள் மீண்டும் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது. இன்று காலையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சடலங்களை வெளியே எடுக்கின்ற பணிகள் பிற்பகல் வேளையில் முடிவடைந்ததாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது மரபணு கூற்று பரிசோதனைகள் இடம்பெறவிருக்கின்றன. ஆனால் இந்த வேளையில் இப்போது அரசாங்கம் எதிர்நோக்கி இருக்கின்ற சவால்கள், பொருளாதார சிக்கல்கள், அரசாங்கத்துக்கு எதிரான கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் மத்தியில் 3 வருடங்களுக்கு முதல் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவங்கள் 3வது வருட நினைவு தினத்துக்கு பிறகு மீண்டும் தோண்டி எடுக்கப்படுவது திசை திருப்பப்படும் செயலா என்ற கண்டனங்களையும் மக்கள் சமூக வலைத்தளங்களில் இப்பொழுது ஏற்படுத்தி வருகின்றார்கள்.
ரம்புக்கணையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்த எதிர்ப்பலைகளும் அதிருப்தியும் இன்னும் ஓயவில்லை. பொதுமக்கள் இன்னமும் சரியான முறையில் காவல்துறையினர் தண்டிக்கப்படவில்லை என்று சொல்லி பொறுமை கொண்டிருக்கின்றனர். இப்படி இருக்கும்போது கேகாலை நீதவான் நீதிமன்றத்தினால் போலீசாருக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தோடு தொடர்புடைய இந்த வன்முறைகளுக்கு காரணமாக இருந்த போலீசார் அத்தனை பேரையும் கூட உடனடியாக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு அவர் உத்தரவிட்டிருக்கின்றார். குறிப்பாக அங்கே பலியானவர்கள் அதுபோல காயமுற்றவர்களின் வைத்திய பரிசோதனைகளுக்கு பிறகு துப்பாக்கிச் சூட்டினாலேயே இந்த காயங்களும் இடம்பெற்ற மரணமும் இடம்பெற்றது என்பதை உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து போலீசாருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள், அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்த உத்தரவிட்டவர்கள் ஆகிய அத்தனை பேரும் நீதிமன்றத்திலே பிரசன்னப்படுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இப்படி இருக்கும்போது இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்த உத்தரவிட்டவர் அங்கே சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர், அதாவது SSP கீர்த்தி ரட்ன என்ற தகவலும் வெளியாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இவர்கள் எப்போது கைது செய்யப்படுவார்கள் என்பதைத்தான் அனைவரும் ஆர்வத்தோடு பார்த்திருக்கின்றார்கள். இந்த வேளையில் தான் இலங்கைக்கு உதவி வழங்க ரஷ்யா குறைந்த அளவு விலையில் எரிபொருளை வழங்குவதற்கு இணங்கி இருப்பதாக இன்றைய தினம் எல்லை குணவம்ச தேரர் தெரிவித்திருக்கின்றார். தங்களுக்கு ரஷ்ய பிரதிநிதிகள் கடிதம் மூலமாக அறிவித்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்னும் இலங்கை அரசாங்க பக்கம் இருந்த எந்த ஒரு தகவலும் இல்லை. அதேவேளையில் இந்தோனேஷிய தூதுவரும் இலங்கைக்கு பல்வேறு உதவிகளை தாங்கள் சலுகை அடிப்படையில் வழங்கி இருப்பதாக, இலங்கையின் தற்போதைய நிலை குறித்து கவலைப்படுவதாக இந்த நாளில் அறிவித்தல் ஒன்றை கொடுத்திருக்கிறார். ஜகார்த்தாவிலிருந்து இலங்கைக்கு நட்புறவு ரீதி கொண்ட மனிதாபிமான உதவியாக 1.6 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் உதவி வழங்கப்படும். அத்தியாவசிய பொருட்கள், மருந்துகள் கொள்வனவு செய்வதற்கு இந்த நிதி பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அறிவித்திருக்கின்றார் இன்றைய நாளில் இலங்கைக்கான இந்தோனேஷிய தூதுவர். இப்போது நாங்கள் இன்றைய நாளில் மத்திய வங்கியினால் அறிவிக்கப்படுகின்ற நாணய பெறுமதி மாற்று வீதங்களை பார்க்கலாம். அதே வேளையில் அதுக்கு முதல் பங்குச்சந்தை நடவடிக்கையை பொறுத்தவரை இன்றைய தினம் அனைத்தும் உயர்வான மட்டத்தை எட்டியிருந்தன. நீண்ட காலத்துக்கு பிறகு பங்குச்சந்தை பச்சையிலே தெரிந்ததும் அதுபோல மகிழ்ச்சியான மாற்றங்கள் உருவானதும் முக்கியமானது. இது தொடர்ந்து நடைமுறையில் இருக்குமா, இல்லாவிட்டால் இன்றைய நாளில் மட்டும்தான் இனி தொடர்ந்து சரிவுகளை காணுமா என்பது முக்கியமானது. காரணம், இப்போது அமெரிக்க டாலரின் விலை ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டு போகிறது. இன்றைய நாளில் 350 ரூபாய் தொற்றுக்கு நேரத்தில் இந்த முதலீட்டாளர்கள் அதுபோல பங்குச்சந்தை பரிவர்த்தனைகளில் ஈடுபடுவோர் ஆகியோர் எவ்வளவு தூரம் இதில் ஆர்வம் காட்டப் போகிறார்கள் தொடர்ச்சியாக இந்த கேள்வி எழுகின்றது. நாணய பெறுமதி மாற்று வீதங்களை பார்த்தால் அமெரிக்க டாலர் இன்றைய நாளில் கொள்வனவு பெறுமதி 337 ரூபாய் 82%, விற்பனை பெறுமதி 350 ரூபாய் தாண்டியது 350 ரூபாய் 49%. ஸ்டெர்லிங் பவுண்ட் 427 ரூபாய் 74%, விற்பனை பெறுமதி கொள்வனவு பெறுமதி விற்பனை பெறுமதி 444 ரூபாய் 93%. யூரோ ஒன்றின் கொள்வனவு பெறுமதி 364 ரூபாய் 42%, விற்பனை பெறுமதி 376 ரூபாய் 41%. கனடியன் டாலர் ஒன்றின் கொள்வனவு பெறுமதி 264 ரூபாய் 90%, விற்பனை பெறுமதி 275 ரூபாய் 78%. ஆஸ்திரேலியன் டாலர் ஒன்று கொள்வனவு பெறுமதி 241 ரூபாய் 72%, விற்பனை பெறுமதி 252 ரூபாய் 76%. சிங்கப்பூர் டாலர் ஒன்று 247 ரூபாய் 15%, கொள்வனவு பெறுமதி விற்பனை பெறுமதி 255 ரூபாய் 93%. சுவிஸ் பிராங்க் ஒன்று 352 ரூபாய் 90%, கொள்வனவு பெறுமதி விற்பனை பெறுமதி 366 ரூபாய் 52%. வளைகுடா நாணயங்களை மத்திய கிழக்கு நாணயங்களை பார்த்தால் குவைத் தினார் 1104 ரூபாய் 97%, பஹ்ரைன் தினார் 896 ரூபாய் 20%, ஒமான் ரியால் 877 ரூபாய் 65%, கட்டார் ரியால் 92 ரூபாய் 63%, சவுதி அரேபிய ரியால் 90 ரூபாய் 8%, ஐக்கிய அரபு அமீரக திர்ஹாம் 91 ரூபாய் 99%. இதேவேளையிலே இட்டுகம என்று சொல்லப்படுகின்ற செய் கடமை என்று அழைக்கப்படுகின்ற இலங்கைக்கு வரப்பட்ட அண்மை காலமாக நிதி வருகையெல்லாம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் இலங்கைக்கு கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை கிடைத்த பணத்தின் பெறுமதியில் வெறும் 9.9% தான் பயன்படுத்தப்பட்டது. மீதி பணத்துக்கு என்னானது என்ற கேள்வி எழுகின்றது. இந்த பணம் எங்கே போயிருக்கிறது என்ற கேள்வி இங்கே எழுப்பப்பட்டிருப்பது முக்கியமானது. குறிப்பாக ஜனாதிபதி செயலகத்திடமிருந்து தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக கேட்கப்பட்டதற்கான பதில் வழங்கப்பட்ட போதே இதில் 9.9% மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதாவது 197 மில்லியன் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. 1.79 பில்லியன் இன்னும் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது என்ற தகவல் தான் இங்கே மிக முக்கியமானது. எந்தெந்த முறையிலே எந்தெந்த வழிமுறையிலே இலங்கைக்கு இந்த பணம் செய் கடமை இல்லாவிட்டால் itukama.lk மூலமாக கிட்டியது என்பது குறித்த விவரங்கள் இதோ உங்களுக்கான புகைப்படம் மூலமாக சிந்திப்போம். இது பற்றி நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக அனைத்து விதமான தகவல்களையும் பெற்றுக்கொள்ளும் உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அதே வேளையிலே என்னுடைய சமூக வலைத்தள நண்பர் ஒருவர் தொலைத்தொடர்புகள் ஆணைக்குழுவிடம் அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்றின் போது இலங்கையில் சமூக வலைத்தளங்கள் முடக்கப்பட யார் உத்தரவிட்டிருந்தார்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். ஆனால் இலங்கை தொலைத்தொடர்புகள் ஆணைக்குழு அதற்கான பதிலை வழங்கியிருக்கிறது. இலங்கைக்கான தேசிய பாதுகாப்பு கருதி அது யாரிடமிருந்து அந்த உத்தரவு வந்தது என்பதை மறுக்கின்ற உரிமை தங்களுக்கு இருக்கிறது. முடிந்தால் மீண்டும் ஒரு தடவை தகவல் உரிமை சட்டத்தின் 10ஆம் இலக்க கோவையின் அடிப்படையில் இது பற்றிய மனு ஒன்றை தாக்கல் செய்யலாம் என்று பதில் வந்திருக்கிறது. மீதி உங்களிடம்.